பெயருலாவும் எங்கள் அளவெட்டி லயஞான தாளம் கீதம் பொழியும் அளவெட்டி எங்கள் பெயரை என்றும் எங்கும் பொழியும் அளவெட்டி பொழியும் அளவெட்டி. எல்லைகள் கடந்தாலும் எங்கள் இதயங்களில் என்றும் நிறைந்திருக்கும் சுவிஸ்வாழ் அளவட்டி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தாய் நிலத்திலிருந்து எங்கள் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். அருணோதயம் 2014 கலை விழாவுக்காக ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்கள் அளவட்டி கிராமத்தின் பழமையையும் செழுமையையும் பாதுகாப்பதில் புலம்பெயர் அமைப்புகள் ஆற்றி வருகின்ற பங்களிப்பும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்கள் உறவுகளின் அதீதமான அக்கறையும் என்றும் நன்றியுடன் நினைவு கூறத்தக்கவை. அதிலும் குறிப்பாக அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து எங்கள் தாய் நிலத்தின் பொருளாதார செழுமை, கலை கலாசார பேணிகை, பண்பாட்டு தொடர்ச்சியை தக்கவைத்தல் என்பவற்றில் எடுத்து வருகின்ற அதீதமான அக்கறைக்கு என்றும் நாம் நன்றியுடையவர்கள். 1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையானது தனது நீண்ட பயணத்தில் பல்வேறு பயன்மிக்க தடங்களை எங்கள் தாய் நிலத்தில் பதிந்திருக்கிறது. சம்பிரதாயபூர்வமாக 1999 ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு முன்னதாகவே தனது பணியை எமது மக்களுக்காக ஆற்றிய பெருமை சுவிஸ்வாழ் உறவுகளுக்கு சாரும். அமைப்பு சார்ந்த ரீதியிலும் தனிப்பட்ட ரீதியிலும் எமது கிராமத்து பாடசாலைகளினதும் ஆலயங்களினதும் சமூக நிறுவனங்களினதும் வளர்ச்சிக்காக சுவிஸ்வாழ் உறவுகளாகிய நீங்கள் ஆற்றி வருகின்ற அத்தனை பணிகளையும் நாம் நன்கு அறிவோம். அருணோதயா கல்லூரியினுடைய வளர்ச்சியிலும் அளவட்டி அரசினர் வைத்தியசாலையினுடைய வளர்ச்சியிலும் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டு அளவட்டி கிராமத்தின் பல்வேறு வளர்ச்சிகளுக்கு காரணமாக அமைகின்ற அளவட்டி அபிவிருத்தி மன்றத்தினுடைய எழுச்சியிலும் அளவட்டி மகாஜன சபை மற்றும் கலைஞர் வட்டத்தினுடைய வளர்ச்சியிலும் சுவிஸ்வாழ் உறவுகளுடைய பங்களிப்பு என்றும் பாராட்டத்தக்கது. போரினால் பாதிக்கப்பட்ட எங்கள் தாய் நிலம் மீண்டும் புத்துயிர்ப்போடு எழுந்த பொழுது அங்கு தேவைப்பட்ட பௌதீக வள பற்றாக்குறைகளை நீக்குவதில் அளவட்டி நலம்புரி சங்கத்தினுடைய சுவிட்சர்லாந்து கிளை ஆற்றிய பங்களிப்புகளை நினைவு கூற விரும்புகின்றோம். எமது கிராமத்தின் தபாலகம் நிரந்தர கட்டிட வசதிகளிலிருந்து தத்தளித்த பொழுது அதற்கான நிரந்தர கட்டிட அமைப்புகளை அமைப்பதற்காக அரசாங்கம் நிதி உதவி செய்த பொழுது அதற்கான காணியை பெற்றுக் கொடுப்பதில் தற்பொழுது நலம்புரி சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மதிப்பார்ந்த திரு செல்லத்துறை சிவபாலன் அவர்களுடைய முயற்சியும் அவருடைய முயற்சியின் பலனாக தபாலகத்துக்கென சொந்தமாக ஒரு காணி கொள்வனவு செய்யப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். இருந்த பொழுதும் இதுவரை அந்த தபாலக கட்டடம் அமைக்கப்படாமை மனவருத்தத்துக்குரியதே. அதுபோன்று அருணோதயா கல்லூரி மீளவும் தன்னுடைய சொந்த இடத்தில் இயங்க தொடங்கிய பொழுது பல்வேறு விதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட பொழுது பாடசாலைக்கென ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை அமைக்கும் நோக்குடன் பாடசாலைக்கு முன்பாக இருந்த 4 பரப்பு காணி ஒன்றினையும் அளவட்டி நலம்புரி சங்கத்தினுடைய சுவிட்சர்லாந்து கிளையினர் இணைந்தும் திரு செல்லத்துறை சிவபாலன் அவர்களுடைய கடின முயற்சியினால் கொள்வனவு செய்து அன்பளிப்பு செய்திருந்தார்கள். பின்னாளில் பாடசாலையில் பக்கமாக அமைந்திருந்த இந்த காணி வலிகாமம் வடக்கு பிரதேச செயலகத்திற்கென ஒரு கலாச்சார மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்கின்ற தேவை எழுந்த பொழுது எமது அளவட்டி வாழ் அன்பர்கள் அனைவரும் வலிகாமம் வடக்குக்கான கலாச்சார பேரவை கலைகள் மலிந்து ஓங்கும் எங்கள் அளவட்டி கிராமத்தில் அமைந்திருப்பதே சிறப்பானது என கருதிய பொழுது அதற்கான காணியை தேடிய பொழுது அருணோதயா கல்லூரியுடைய பழைய மாணவர் சங்கம் காணியை கொள்வனவு செய்து கொடுத்த அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்தினுடைய அனுசரணையோடு இணைந்து அக்காணியை வலிகாமம் வடக்கு கலாச்சார பேரவைக்கு அன்பளிப்பு செய்து இன்று அங்கு கலாச்சார மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதுபோன்று அளவட்டி அபிவிருத்தி மன்றம் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அபிவிருத்தி மன்றம் முனைப்புடன் எடுத்த பல காரியங்களில் அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்துக்களினுடைய பங்களிப்பு அளப்பரியது.
5ஆம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சையை எழுதிவிட்டு காத்திருக்கின்ற மாணவர்களுடைய ஆங்கில திறன்களை விருத்தி செய்வதன் நோக்கோடு எம்மால் வடிவமைக்கப்பட்ட ஆங்கில திறன் விருத்தி வகுப்புகளுக்கான முழு நிதி உதவியையும் அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளை இன்று வரை வழங்கி வருகின்றமை என்றும் நன்றியோடு நினைவு கூறுகின்ற விடயமாகும். உள்ளூரில் சில நிறுவனங்களுடைய நிதி உதவியோடு எம்மால் ஆரம்பிக்கப்பட்டு எமது கிராமத்து மழலைகளுடைய பொழுதுபோக்கு மையமாக மாற்ற நாம் எத்தனித்த மயில் வாகனம் மழலைகள் பூங்கா இன்று நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையினுடைய பங்களிப்பும் முக்கியமானதாகும். குறிப்பாக சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்லத்துறை சிவபாலன் அவர்கள் தாய் நிலத்தை தரிசிக்க வந்திருந்த வேளைகளில் தன்னால் இயன்ற பங்களிப்பை ஆற்றி அந்த பணியினை நிறைவு செய்தமையை நாம் நன்றியுணர்வுடன் பாராட்டுகின்றோம். புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அமைப்புகளில் அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளைக்கு வித்தியாசமான ஓர் பங்களிப்பு இருக்கின்றது. தங்கள் மூல வேர் ஊன்றியிருக்கின்ற அளவட்டி கிராமத்தின் பண்பாட்டையும் பழமையையும் செழுமையையும் பேண வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதுபோல தாங்கள் செறிந்து வாழுகின்ற பரந்து வாழுகின்ற மாற்றார் பூமியிலும் தமிழர் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பேண வேண்டும் என்பதில் நீங்கள் காட்டி வருகின்ற அதிகமான அக்கறைக்கு நாம் என்றும் நன்றிக்கடனுடையவர்கள். அதனுடைய அங்கமாக சுவிட்சர்லாந்து மண்ணில் வாழுகின்ற எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் புலம்பெயர் தேசங்களில் எல்லாவற்றிலும் நிறைந்து வாழுகின்ற எங்கள் எதிர்கால சமூகம் எங்கள் பண்பாட்டையும் மொழி சமூக ஆன்மீக கலை இலக்கியத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கில் நீங்கள் எடுத்து வருகின்ற முயற்சிகள் என்றும் காத்திரமானவை. அந்த வகையில் அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளை எங்கள் சமய பண்பாட்டின் திருமுறைகளை தொகுத்து இசைத்தமிழ் ஆரம் என்கின்ற ஓர் இருவட்டினையும் அதே போன்று புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்கின்ற மாணவர்களை மையப்படுத்தி அருணோதயம் என்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கான கட்டுரை வழிகாட்டி நூலையும் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளை அதனோடு இணைந்து பணியாற்றுகின்ற பலர் ஆவணப்படுத்தல் முயற்சியிலும் புதிய விடயங்களை பதிந்து கொள்வதில் காட்டுகின்ற அக்கறையும் தனித்துவமானது. அந்த வகையில் எமது கிராமத்தின் பண்பாட்டை எடுத்துக் கூறுகின்ற வரலாற்றை பதிவு செய்திருக்கக்கூடிய வேரூன்றி விழுது பிறப்பும் ஆலமரம் என்னும் பண்டிதர் கானா நாகலிங்கம் அவர்களுடைய நூல் நலம்புரி சங்கத்தினுடைய தலைவர் திரு செல்லத்துறை சிவபாலன் அவர்களுடைய நிதி உதவியில் உருவாகி இருக்கின்றமை மிக கனதியான பதிவாக எங்கள் கிராம வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோன்றே அவர் தனது சொந்த முயற்சியினால் உருவாக்கி இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்கள் ஆக்கி வைத்திருக்கின்ற அறந்தமிழ் அறநூல்களின் தொகுப்பான செல்வழி காட்டும் செம்மொழி நூலும் பின்னர் உருவாக்கிய அளவட்டி கிராம எழுத்தாளர்களுடைய கதைகளை ஒன்று திரட்டிய இதுவும் ஒரு கதையினும் சிறுகதை தொகுப்பும் கருதத்தக்க பணியாகும். அதுபோன்று சுவிஸ்வாழ் அன்பர் திரு அமிர்தலிங்கம் கிருபன் அவர்கள் ஆக்கியிருக்கக்கூடிய பக்தி பாமாலையாகிய இசைத்தமிழ் ஆரமும் ஆவணப்படுத்தல் பணியில் மிக முக்கியமான இடத்தினை வகித்துக் கொள்கிறது. அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையின் இன்னொரு கனதியான பங்களிப்பை நாம் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எண்ணற்ற கலைஞர்களை கொண்டு என் திசையும் புகழ்மோகும் எங்கள் அளவட்டி கிராமத்தின் கலை பாரம்பரியத்தை காப்பாற்றும் நோக்கோடு அளவட்டி மகாஜன சபை கலைஞர் வட்டம் ஆரம்பித்த மாதம் ஒரு மகிழ்வான மாலை பொழுது எனும் நிலாக்கால கலை நிகழ்வுகளில் அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையின் பங்களிப்பு முக்கியமானது. குறிப்பாக மாதம் தோறும் நடாத்தப்படும் இக்கலை விழாக்களில் மகுடம் வைத்தாற்போல் சித்திரை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் நடாத்தப்படுகின்ற முத்தமிழ் கலை விழாவை அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளை முழுமையாக பொறுப்பேற்று நடாத்தியிருந்தமையும் பல கலை நிகழ்வுகளை நடாத்தி பல கலைஞர்களை கௌரவித்தமையும் பாராட்டுக்குரிய விடயமாகும். இன்னும் தங்களுடைய கலை பயணத்தில் எங்களோடு நீள கரங்கோக்க காத்திருக்கின்ற உங்களுக்கு அளவட்டி மகாஜன சபை கலைஞர் வட்டத்தின் சார்பில் நன்றிகளை பதிவு செய்து கொள்கின்றோம். குறிப்பாக சுவிஸ் வாழ் உறவுகளுக்கும் எங்கள் தாயக உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுவது பொருத்தமென எண்ணுகின்றோம். இன்று உலக திசையாவும் பறந்து வாழுகின்ற அளவட்டி உறவுகள் அத்தனை பேருக்கும் பொது முகவரியாக திகழக்கூடிய அளவட்டி கிராமத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான www.alavatti.ch என்கின்ற இணையதளம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் நாடு உங்களுடைய சுவிட்சர்லாந்து நாடு என்பதை நீங்கள் பெருமை கொள்ளலாம். எமது இணையதளத்தின் நிர்வாக இயக்குனர் திரு செல்லத்துறை சிவபாலன் அவர்கள்
அளவை வாழ் உறவுகள் அனைவருக்கும் ஓர் பொது முகவரியை தேடும் நோக்கோடு ஆரம்பித்த அந்த சிறு முயற்சி இன்று பெருவிருட்சமாக விரிந்து உலகம் முழுவதும் பரவியிருக்கின்ற எங்கள் உறவுகள் அனைவரும் ஒன்று கூடுகின்ற ஒரு தளமாக மாறியிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையினுடைய பணிகளில் தங்களால் இயன்ற பங்களிப்பை வழங்கி வருகின்ற அளவட்டி மகாஜன சபை கலைஞர் வட்டத்தினுடைய செயலாளரும் அளவட்டி கிராமத்தின் இணையதளத்தினுடைய உத்தியோகபூர்வ ஆசிரியருமான திரு ரத்னசிங்கம் சர்வேஸ்வரா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்கின்றார். இனி உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கடல் கடந்து வாழுகின்ற உங்கள் அனைவரையும் இன்று இந்த காணொளி மூலமாக சந்திப்பதை எட்டி மிக்க மகிழ்ச்சி. கலை வாழுகின்ற எங்கள் பூமியினுடைய கலை பாரம்பரியத்தை மற்றவர்களுடைய பூமியிலும் கொண்டாடி மகிழ்கின்ற உங்களுடைய கணங்களில் நாங்களும் இணைந்திருப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளைக்கும் எங்கள் அளவட்டி கிராமத்துக்குமான உறவு மிக நீண்டதும் மிக பயன்மிக்கதுமாகும். அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையினுடைய அங்கத்தவர்களாகி நீங்கள் ஆற்றுகின்ற பங்களிப்புகள் எங்கள் அனைவருடைய நெஞ்சத்திலும் ஆழ பதிந்திருக்கின்றது. அண்மையில் கூட தேசிய மட்டத்திலே பல சாதனைகளை நிகழ்த்தி சர்வதேசத்தில் எங்களுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கின்ற அர்னோதியா கல்லூரியுடைய அபிவிருத்திக்காக காணி கொள்வனவு செய்வதற்காக உங்களுடைய நலம்புரி சங்கம் சார்ந்த நிதியிலிருந்து நீங்கள் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை செய்திருக்கின்ற செய்தி எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் கூட்டு முயற்சியாக செய்கின்ற முயற்சிகளைப் போல தனிப்பட்ட நிறைவிலும் பல முயற்சிகளை ஆற்றி வருகின்றீர்கள். குறிப்பாக அண்மையிலே திரு செல்லத்துறை சுபாலன் அண்ணன் அவர்கள் தன்னுடைய சொந்த முயற்சியின் பலனாக எங்கள் மண்ணுடைய மகத்தான மனிதர் பண்டிதர் காணா நாகலிங்கம் அவருடைய வாழ்க்கை பதிவாக அமைந்திருக்கக்கூடிய தமிழோடு அவாவுதல் என்கின்ற ஒரு நூலினை எங்களுடைய எழுத்தாளர் நண்பர் துவாரகன் மூலமாக தன்னுடைய சுகர்யா வெளியீட்டகத்தின் மூலமாக தந்திருக்கின்றார். அது மிக கனதியான ஒரு தமிழியல் பதிவாக அமைந்திருப்பதை பல பேராசிரியர்கள் பெரியவர்கள் சொல்ல நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இது போலத்தான் பல பணிகளில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நான் அபிவிருத்தி மன்றத்தினுடைய உபசெயலாளராக இருந்த காலப்பகுதிகளிலே உங்களுடைய அளவட்டி நலம்புரி சங்கம் சுவிட்சர்லாந்து கிளையினுடைய அன்பளிப்பாக அளவட்டி தெற்கு ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலைக்கு ஒரு கணனியை வாங்கி கொடுத்த நினைவு எனக்கு இப்பொழுது வருகின்றது. இதுபோல தபாலகத்துக்கான காணி அர்னோதியா கல்லூரிக்கு முன்பாக அமைந்த இன்றைக்கு வலிகாமம் வடக்கு கலாசார பேரவை அமைய இருக்கின்ற அந்த காணி என பல அன்பளிப்புகளையும் பல காத்திரமான பணிகளை செய்து வருகின்ற நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய முயற்சிகளில் இணைந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. குறிப்பாக நான் ஆசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அளவட்டி கிராமத்தினுடைய இணையதளம் எங்கள் அனைவரையும் இணைக்கின்ற ஒரு பொது முகவரியாக இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை அதன் மூலமாக பரிமாறிக்கொள்ள முடியும். எங்களுடைய பொது முகவரியாக நாங்கள் அதை மாற்றிக் கொள்கின்ற பொழுது உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற அளவை உறவுகள் அனைவருக்கும் பொதுத்தளமாக அது மாறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவரையும் சந்தித்தமைக்காக இறையருளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. இவ்வாறு அளவட்டி நலன்புரி சங்கத்திற்கும் எங்கள் தாய் நிலத்துக்குமான உறவுகள் விரிந்து செல்கின்றது. உங்கள் அத்தனை பணிகளுக்காகவும் உங்கள் கரங்களை இறுகப் பற்றி அன்புணர்வோடு கட்டித் தழுவுகின்றோம். எம் அன்புக்குரிய அளவி உறவுகளே, நீங்கள் எங்கள் தாய் மண்ணிலும் உங்கள் அடிவேரிலும் காட்டி வருகின்ற அக்கறைக்கு என்றும் நாம் நன்றியுடையோம். அன்பானவர்களே, இன்னும் நீண்ட தூரம் நாங்கள் இணைந்து பயணிக்க வேண்டிய காலங்கள் காத்திருக்கிறது. எங்கள் மண்ணினுடைய செழுமையையும் பொருளாதார மேம்பாட்டையும் பண்பாட்டு பேணுகையையும் காப்பாற்றுவதற்காக தாய் நிலத்தில் வாழும் உறவுகளாகிய நாங்களும் புலம்பெயர்ந்தாலும் எங்கள் வேரினை மறவாது வாழுகின்ற நீங்களும் இணைந்து பயணிக்க காத்திருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் பங்களிப்புகளோடு நாங்கள் ஆற்ற வேண்டிய பல பணிகள் இங்கே காத்திருக்கிறது. என்றும் அர்ப்பணிப்போடு சிந்திக்கும் நீங்கள் அவற்றுக்காக கைகொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.